1947 வந்து இந்திய சுதந்திரம். இப்போ நீங்கள் அப்படியே வந்து அந்த சூனாவை எடுத்துடுங்க. தந்திரம், அதாவது 2025 வந்து அந்த சுதந்திரத்தை வந்து எப்படி காலி பண்ணுறதுன்னு ஒரு தந்திரம், அதை வந்து இந்த மோடி கவர்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு, ஆர்எஸ்எஸ் கும்பலோடு சேர்ந்துக்கிட்டு. இப்போ நீங்கள் மோடின்னு இருக்க பேர், அது நடுவில் ஒரு சாவசதின்னு என்ன ஆகும், மோசடின்னு வரும். அதைத்தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கார். அதே மாதிரி நம்ம சின்ன வயசில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த மோடியெல்லாம் நம்ம கேட்கறதுக்கு முன்னால் மோடி மஸ்தான் வேலையாக என்னடா மோடி மஸ்தான் வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போவே சொல்லுவாங்க, பெரியவங்களாம் சொல்லுவாங்க. தகுடு திட்டம் பண்ணுறதுக்கு, கண்கட்டி திட்டம் மாதிரி பண்ணுறது, ஊரை ஏமாத்துறதெல்லாம் வந்து மோடி மஸ்தான் வேலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேலையை தான் வந்து இப்போ அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். சுதந்திர தின திருவிழாவில் பூரா அள்ளி விடுறது, பக்கம் பக்கமாக அள்ளி விடுறது. இவங்க வந்து என்னென்னா வந்து முதல்ல இப்போ ஒரு அதாவது ஜிஜிபிங்க, அதே மாதிரி வந்து ரஷ்ய அதிபர் புட்டின்னு, இந்த மாதிரி எப்படி பாருங்கள் அதாவது அதிபர் ஆட்சி நடக்குதுல்ல, தொடர்ந்து அதிபர் ஆட்சி நடக்குது. அவங்கெல்லாம் வந்து மக்களுக்கான அதிபராக இருக்காங்க, மக்களுக்காக செய்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஜனநாயகத்தை கொள்ளலை வந்து இவங்க என்ன அதே மாதிரி வரணும், நாமளும் வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து இங்கே இருக்க ஜனநாயகத்தை கொண்டுட்டு அவன் ரத்தம் வியர்வை சிந்தி அதை வந்து எத்தனை வருஷங்களை உழைச்சி அடிபட்டு மிதிபட்டு வாங்கி கொடுத்ததை வந்து இந்த அரசியல் தந்திரம் பண்ணவங்களாம் தந்திரம் பண்ணி, நீங்கள் முதல்ல உங்களுக்கு ஒன்று தெரியணும், பிபின் ராவத்துன்னு ஒருத்தர் இருந்தார், அதாவது வந்து தலைமை இராணுவ தளபதின்னு ஒருத்தர். முன்னெல்லாம் பார்த்தா முப்படைகளுக்கும் தனித்தனி தளபதி இருந்தாங்க இராணுவ தளபதியில் வந்து. ஏன்னா வந்து அவங்க வந்து எல்லாருமே வந்து நம்ம ஜனாதிபதியோட கண்ட்ரோலில் இருந்தாங்க. அவங்க வந்து இராணுவ புரட்சிலாம் இந்த பாகிஸ்தானில் பண்ணுற மாதிரி மற்ற நாடுகளில் செய்கிற மாதிரி இராணுவ புரட்சிலாம் அதில் செய்ய முடியாது. ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தளபதி இருக்கிறனால அவங்க ஒருங்கிணைஞ்சு வர முடியாது. அதெல்லாம் அதுக்காக தான் அவர் வந்து ஒரே தளபதியாக வந்து 3 பேரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு தளபதி, அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவங்க. கொஞ்ச நாளில் அப்படியே பார்க்குறது கொஞ்சம் தோற்று மாதிரி அப்படியே மக்கள்லாம் கொஞ்சம் அசந்து இருந்தாங்கன்னா அப்படியே இராணுவ ஆட்சியை கொண்டாந்து அப்படியே கொண்டு வரலாம்னு ஒரு முடிவில் தான் பண்ணாங்க. அவர் டக்குன்னு நம்ம நீலகிரியிலே வந்து இறந்துட்டார். முதல் அடி அங்கேயே விழுந்துருச்சு. அப்புறம் வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் கொண்டு வரோம்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஐஆர் திருத்தம் அது இதுன்னு பண்ணி, அதாவது வந்து குரங்கு கையில் பூமாலை கிடத்த மாதிரி வந்து இவங்க கையில் கிடச்சிருச்சு, நாடு வந்து கிடச்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி ஃப்ராடு தினம்புகளாடி திரும்பலாம் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க.